ஃப்ரெண்ட்ஸ், SRK ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பச்சை பருப்பு சேர்த்து தட்டி இட்லி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பச்சை பருப்பு சேர்த்து சூப்பரான தட்டி இட்லி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பஞ்சு போல் இருக்கும். நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடவே இந்த தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பச்சை பருப்பு தான் சேர்த்துருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்க பாருங்கள். ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும். இது தண்ணி வடித்து நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வடிய வச்சுட்டேன். எல்லாமே ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு கப் அவல். இதே கப் அளவு தான் பச்சை பருப்பு சேர்த்தேன். அதே கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன். இந்த அவலும் அது கூடவே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ரவை எடுத்துருக்கேன். அதே கப் அளவுக்கு ரவையும் அது கூடவே சேர்த்துடலாம். இது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இட்லி மாவு பாதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதே கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். கெட்டியான தயிர், ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே தயிரை கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கோம் பாருங்கள். நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள். நல்ல மாவு இது மாதிரி நல்லா அடித்து கலந்து விடணும். அப்படியே மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. தூள் உப்பு இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி, ஒரு சிட்டிகை ஆப்பச்சோடா இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இருங்க, கரண்டி மாற்றி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு தட்டு எடுத்திருக்கேன். அந்த தட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தடவி விடுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா தடவி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கலந்து வச்சுருக்க மாவு எடுத்து தட்டில் ஊற்றிடலாம். அப்படி லைட்டாக தட்டி விடுங்க. இங்கே பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு ஏறினே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கொத்தை அப்படி இப்படி தலைக்கீழ மூடிடுங்க. இந்த மாவு எடுத்து தட்டோடு அப்படியே சேர்த்து உள்ளே வச்சிடுங்க. அப்படியே இட்லி கொத்தை மூடி எடுத்து அப்படியே மூடிடுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போது சில்லி ப்ளேஸ் 3/4 பாகம் வெந்துடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்படியே மூடி வைங்க இன்னும் ஒரு 2-3 செகண்டு. இங்கே பாருங்கள், எவ்வளோ புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 3/4 டீஸ்பூன். கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
5 பச்சை மிளகாய் நீர் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு சவுண்டாக போதும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன உங்களுக்கு பிடிச்சமான சைஸில் பீஸ் போட்டுக்குங்க. நல்லா பீஸ் போட்டாச்சு. அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம தாளிச்சதை அப்படியே இதில் கொட்டிடலாம். பாருங்கள், அப்படியே 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான பச்சை பருப்பு சேர்த்து ஒரு டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் டிஃபனாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பச்சை பருப்பு சேர்த்து ரவை சேர்த்து சூப்பரான ஒரு இட்லி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு இட்லி தான், நம்ம சின்ன ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். நான் பீஸ் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டுக்கல்ல தேங்காய் சேர்த்து சட்னி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.